அனோஜ் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, இதுல 3 லட்சம் ரூபா இருக்கு, நீங்க முத்துக்கு கொடுக்கணும்ல, இத கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. முத்துவும் இந்த காசை வாங்கிக்கிறாரு. இப்ப விஜயா சொல்றாங்க, யாரும் என்னால நஷ்டப்பட்டேன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு போனை போடுறாங்க. சொல்லு பார்வதின்னு போன்ல கேக்குறாங்க. பணம் திருடு போலையா? இதை கேட்ட முத்து, அப்படின்னா பணம் தொலைஞ்சும் போகல, திருடும் போகல, கேட்டீங்களாப்பான்னு அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை கேக்குறாரு விஜயா கிட்ட, இப்ப மீனா முன்னாடி விஜயா நீந்தான் குற்றவாளியா நிக்கிற. விஜயா கேக்குறாங்க, நான் என்ன குத்தம் பண்ணிட்டேன்? அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, மீனா மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கோம், அதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் விஜயா. அதுக்கு விஜயா சொல்றாங்க, சும்மாலாம் நீங்க பேசாதீங்க. அண்ணாமலை விஜயா பக்கத்துல வந்து சொல்றாரு, மீனாவுக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அப்பாவா இருக்கேன். இத கேட்ட மீனா கண் கலங்கி அண்ணாமலை கால்ல விழுகிறாங்க. அண்ணாமலையும் மீனாவை அழுகாதம்மான்னு சொல்றாங்க. கோவத்தோட விஜயா மீனாவை பாக்குறாங்க. நாளை சந்திக்கலாம்.